இங்க 2 கையுமே இல்லாத ஒரு பொண்ணு கால் இருக்கேன்னு காலாலே பிரஷ் பண்றது, சாப்பிடுறது, ட்ரெஸ் மாத்துறதுன்னு எல்லாமே பண்ணிக்கிறா. தனக்கு 2 கை மட்டும்தான் இல்ல, ஆனா 2 கால் இருக்கு, அதனால நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன்னு இவளோட வேலையை இவளே செஞ்சுக்கிறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா CA எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிக்கிறா. அது 3 மணி நேரம் எக்ஸாம்னால காலாலேயே எழுதி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ எதிர்பார்த்த மாதிரி அந்த CA எக்ஸாமும் வந்துருது. காலாலே அந்த எக்ஸாமை எழுதி 3 மணி நேரத்துல முடிச்சு அந்த CA எக்ஸாம்ல இருக்கிற எல்லா பேப்பரையுமே கிளியர் பண்ணி அந்த CA-வையும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. இதனால இந்த பொண்ணோட போட்டோ நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறா. இந்த பொண்ணு கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட போகும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணு எப்படி சாப்பிடுவான்னு பாக்குறாங்க. இந்த பொண்ணு காலாலே ஸ்பூன் எடுத்து அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அங்க முறையா பார்த்த ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த பொண்ணுகிட்டே வந்து சொல்றான். இவன் யாரு, இவன் லூசு மாதிரி பண்றான்னு இந்த பொண்ணு அவனை விட்டு கிளம்பிடுறா. ஆனா இந்த பையன் அந்த பொண்ணு எங்க போனாலுமே விடமாட்டான். நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சுத்தி சுத்தி வரான். ஒரு நாள் ஃபேமிலியோட இந்த பொண்ணு பார்க்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையன் அந்த ஃபேமிலி கிட்டே வந்து உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். உங்க பொண்ணுக்கு 2 கை இல்லனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன்னு சொல்றான். இப்படின்னா இருக்கும் போது இந்த பொண்ணு வேணான்னு சொன்ன அந்த பணக்கார வீட்டு பையன் வந்து நான் உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். எனக்கு 2 கையும் போச்சுங்கிறத பார்த்து தானே நீ என்னை விட்டுட்டு போன, நீ எனக்கு வேணாண்டான்னு இவ தூக்கி எறிஞ்சிடுறா. இவளையே சுத்தி சுத்தி வந்த இந்த பையனை மனசுக்கு பிடிச்சு போய் இவனையே கல்யாணம் பண்ணிடுறா.